ராமாயணம் பகுதி 12. ராமசேது மற்றும் இலங்கை யுத்தம் தொடக்கம். கடற்கரையில் நின்ற ராமன் கடலை நோக்கி ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். சீதையை மீட்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவர் கடல் தேவனை நோக்கி பிரார்த்தித்தார். எங்களுக்கு வழி கொடு என்று அமைதியாக வேண்டினார். 3 நாட்கள் கடந்தும் கடல் அமைதியாகவே இருந்தது. அப்போது ராமனின் கண்களில் கோபம் தோன்றியது. அவர் தனது வில்லில் அம்பை ஏற்றினார். அந்த அம்பின் சக்தி உலகையே அதிர வைத்தது. அந்த நேரத்தில் கடல் தேவன் தோன்றினார். ராமா, தயவு செய்து கோபப்படாதீர்கள். நான் நீராக இருப்பதால் வழி கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு வழி இருக்கிறது. அவர் கூறினார், உங்கள் வானர சேனை கற்களை எறிந்தால் அவை மூழ்காமல் மிதக்கும். அவ்வாறு பாலம் கட்டலாம். ராமன் சிரித்தார். அவருக்கு வழி கிடைத்தது. வானர சேனை எல்லாம் உற்சாகத்துடன் வேலை தொடங்கியது. ஹனுமான், அங்கதன், நளன், நீலன் அனைவரும் மலைகளை தூக்கி கடலில் போட்டனர். ராமா, ராமா என்று சொல்லி கற்களை எறிந்தார்கள். அந்த கற்கள் அற்புதமாக நீரில் மிதந்தன. அவ்வாறு ஒரு பெரிய பாலம் உருவாகத் தொடங்கியது. இது தான் புகழ்பெற்ற ராமசேது. சில நாட்களில் அந்த பாலம் முடிந்தது. ராமன் தனது சேனையுடன் அந்த பாலத்தை கடந்து இலங்கையை நோக்கி முன்னேறினார். இப்போது யுத்தம் தவிர வேறு வழி இல்லை. இலங்கையில் ராவணன் செய்தியை கேட்டான். ராமன் வந்துவிட்டானா என்று அவன் கோபத்தில் கேட்டான். அவன் தனது வீரர்களை தயார் செய்ய உத்தரவிட்டான். இரு பக்கமும் யுத்தத்திற்கு தயாரானது. ஒரு பக்கம் தர்மம், ராமன். மற்றொரு பக்கம் அதர்மம், ராவணன். போர் தொடங்கியது. வானரர்கள் கற்கள், மரங்கள் எடுத்து எறிந்தனர். ராவணன் படை ஆயுதங்களுடன் தாக்கியது. போர் மிக கடுமையாக நடந்தது. அந்த நேரத்தில் ராவணனின் மகன் இந்திரஜித் மேகநாதன் போருக்கு வந்தான். அவன் மிக சக்தி வாய்ந்த வீரன். அவன் தனது மாயையால் மறைந்து கொண்டு பிரம்மாஸ்திரம் போன்ற அஸ்திரங்களை பயன்படுத்தினான். லக்ஷ்மணன் அவனை எதிர்த்து போரிட்டான். இருவருக்கும் கடுமையான சண்டை நடந்தது. அப்போது இந்திரஜித் சக்தி ஆயுதத்தை பயன்படுத்தினான். அந்த ஆயுதம் நேராக லக்ஷ்மணனை தாக்கியது. லக்ஷ்மணன் தரையில் விழுந்து கிடந்தான். அவன் மூச்சு மிகவும் மந்தமாக இருந்தது. ராமன் அவனை பார்த்து கொண்டு கண்ணீருடன் நின்றார். லக்ஷ்மணா, என்னை விட்டு போகாதே என்று அவர் மெதுவாக சொன்னார். அந்த காட்சியை பார்த்த அனைவரும் மனதில் பெரும் வேதனையுடன் நின்றனர். அந்த நேரத்தில் ஜாம்பவான் அமைதியாக முன்னே வந்து சொன்னார், ராமா, கவலைப்படாதீர்கள், இன்னும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பின்னர் அவர் ஹனுமானை நோக்கி திரும்பி திடமாக கூறினார், ஹனுமான், உடனே ஹிமாலயத்திற்கு பறந்து செல். அங்கு சஞ்சீவி என்ற மூலிகை உள்ளது. அது உயிரை மீண்டும் கொடுக்கக்கூடியது. அதை உடனே கொண்டு வர வேண்டும். அதை கேட்ட ஹனுமான் ஒரு நொடியும் யோசிக்கவில்லை. ராமா என்று முழங்கி அவர் வானத்தை நோக்கி பாய்ந்தார். அவரின் வேகம் மின்னலை விட வேகமாக இருந்தது. கடல், மலை, மேகம் எதுவும் அவரை தடுக்கவில்லை. ஒரே எண்ணம், லக்ஷ்மணனை காப்பாற்ற வேண்டும். சில நொடிகளில் அவர் ஹிமாலயத்தை அடைந்தார். அங்கு ஆயிரக்கணக்கான மூலிகைகள், ஒவ்வொன்றும் ஒளி வீசிக் கொண்டிருந்தது. இதிலே எது சஞ்சீவி என்று அவர் குழம்பினார். நேரம் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. லக்ஷ்மணனின் உயிர் ஆபத்தில் இருந்தது. அந்த தருணத்தில் ஹனுமான் ஒரு பெரிய முடிவு எடுத்தார். எது மூலிகை என்று தெரியவில்லை என்றால் முழு மலையையே எடுத்துச் செல்வேன். அவர் தனது பேராற்றலாலந்த மலையை முழுவதும் தூக்கினார். அந்த மலை அவரது கைகளில் உயர்ந்து நின்றது. அதை எடுத்துக்கொண்டு மீண்டும் போர்க்களத்தை நோக்கி பறந்தார். அவர் வரும்போது வானமே ஒளியால் நிரம்பியது. அந்த ஒளி போர்க்களத்தை எட்டியது. மருத்துவர் சுஷேணன் உடனே அந்த மூலிகையை எடுத்தார். அதை லக்ஷ்மணனின் அருகில் வைத்தார். அதன் வாசனை மெதுவாக பரவியது. அந்த வாசனை லக்ஷ்மணனை எட்டியவுடன் அவரது உடலில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. மெதுவாக அவர் கண்களை திறந்தார். லக்ஷ்மணன் மீண்டும் உயிர் பெற்றார். அதை பார்த்த ராமன் மகிழ்ச்சியில் கண்கலங்கினார். லக்ஷ்மணா என்று அழைத்து அவரை அணைத்துக் கொண்டார். அந்த தருணமனைவரின் மனதையும் உருக்கியது. பின்னர் ராமன் ஹனுமானை நோக்கி சொன்னார், நீ என் சகோதரனை மட்டும் அல்ல, என் உயிரையே காப்பாற்றினாய். உன் உதவி நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். வானர சேனை முழுவதும் மகிழ்ச்சியில் முழங்கியது. போர் மீண்டும் உயிர் பெற்றது போல இருந்தது. லக்ஷ்மணன் மெதுவாக எழுந்தான். அவரது கண்களில் உறுதி தெரிந்தது. இந்த போரை முடிக்க வேண்டும் என்று அவன் உறுதியடைந்தான்.